டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டம் பாட்டத்தோடு சாப்பிடுவாங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பேபி பொட்டேட்டோ கிரேவி அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். ஒரு 250 கிராம் எடுத்துருக்கோம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா 4 விசில் வச்சு வேக வச்சு தொலியை நல்லா உரிச்சு வச்சுட்டோம். அப்படியே உருளைக்கிழங்கு இன்னும் புகையாக வருது, சுட இருக்குது. இப்போ நம்ம இந்த பவுலில் சேர்த்தாச்சு. வழக்கமாக பேபி பொட்டேட்டோ அப்படின்னா சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கும். அதை நம்ம வேக வச்சு முழுசாகவே போட்டு பண்ணுவோம். நம்ம எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி சின்ன கிழங்கு கிடைக்காது. அதனால் நம்ம இன்றைக்கி பெரிய கிழங்கு வச்சு ஒரு சூப்பராக பேபி பொட்டேட்டோ கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு ரெடியாக வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை மசிச்சுக்கலாம். நல்லா ஒரு மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நமக்கு சூடாக தான் இருக்குது. அந்த சூடோட இப்போ நம்ம மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சு முடிச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, இதோட சேர்த்து ஒரு 2 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம போட்ட அந்த பொருளையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு உருட்டிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு உருட்டி வச்சுருங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்குலேருந்து சின்ன உருண்டைகளாக நம்ம பண்ண போகிறோம். அதாவது பேபி பொட்டேட்டோ சிறுசாக வாங்கினா எந்த அளவுக்கு வாங்குவோமோ அதே அளவுக்கு இந்த மாதிரி அளவில் எடுத்துகிட்டு நம்ம உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டிட்டு தனியாக தட்டில் அடிச்சிடலாம். இதே போல் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சின்ன உருண்டைகளாக போட்டு உருட்டி நம்ம தட்டில் வச்சுக்குவோம். கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்க்குறோம். உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துருங்க. அதை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் நல்லா சூடானோடனே சோம்பு நல்லா அந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய பல்லு பூண்டு 3 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதே நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/2 இன்ச்சு அளவு எடுத்துட்டு நல்லா பொடுசை முணுக்கி வச்சுருக்கோம். அதே நம்ம உள்ள சேர்த்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது பெரிய வெங்காயம் 100 கிராம் எடுத்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். இது மாதிரி அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி போட வேண்டாம். இந்த கிரேவிக்கு இது போல் நீங்கள் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். அதான் நம்ம கிரேவி நல்லா சூப்பராக ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரே ஒரு மிளகா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. நமக்கு வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலேயும் தவங்கி வரணும். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிட்டேவும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ எண்ணெயிலேயும் வெங்காயம் நல்லா ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ நம்ம இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த கிரேவி கிடைக்கும். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்த உடனே ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ நம்ம மசாலா சேர்த்தாச்சு. அவ்வளோதான். சிம்பிளான மசாலா தான். இதுவே போதும். இந்த கிரேவிக்கு செம்மையாக இருக்கும். இப்போ மசாலாவை போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மசாலாவும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ சூப்பரான ஒரு அருமையான ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப வேண்டாம். ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 50 ml தண்ணி சேர்த்த உடனே நமக்கு அந்த கெட்டியாக இருந்த அந்த தொக்கு நம்ம கொஞ்சம் லூஸ் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கழித்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே செய்து வச்சுக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ உருண்டைகள் இருக்குல்ல, அதை ஒன்று ஒன்றா நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது முட்டையோட மஞ்சக்கருன்னே நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனால் நம்ம உருளைக்கிழங்குல தான் பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். உள்ள சேர்த்துட்டு அப்படியே மசாலாவோட பிரட்டி விடுங்க. மசாலாவில் உருண்டைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவோட அந்த உருண்டைகள்லாம் சேர்ந்து வேகட்டும். இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. மூடி போட்டு இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம
அப்படியே கிரேவி அருமையாக தயாராகிடுச்சு. அப்படியே ஒரு பரட்டு. ஆய், அழகாக இருக்கு, அலேக்காக இருக்கு, செம்மையாக இருக்கு. அப்படியே உச்சி கொட்டி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு லைட்டாக கொத்தமல்லி தழையை மட்டும் மேலே தூவி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உருண்டைகள்லாம் நல்லா அப்படியே முட்டைக்கரு மாதிரி நல்லா மஞ்சள் மஞ்சேர்னு இருக்குது. நல்லா சூப்பராக அந்த கிரேவி நல்லா செம்மையாக ரெடியாக இருக்குது. இது வந்து பூரி, சப்பாத்தி, சுடுசோறுக்கு அப்படி லேசாக 2 உருண்டையை மேலே போட்டு இந்த கிரேவியை வச்சு அப்படி ஒரு பிசைஞ்சு அடித்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே இந்த மசாலாவை தொட்டு அந்த உருண்டையை ஆஹா, அந்த மசாலாவும் அந்த அப்படியே அந்த உருண்டையை அப்படியே கட் பண்ணி மசாலாவில் சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான பேபி பொட்டேட்டோ கிரேவி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.